இந்த வீடு வாசல்லாம் நிரந்தரம் இல்லாதுங்க, எல்லாம் அற்பமானது. நிரந்தரமானது நிச்சய வீடு. இந்த வீடெல்லாம் ஒரு மாயை என்று உள்ளத்துல நினைக்கிறான், வாயில பேசுறான். ஆனா உண்மையில வீட்டை எப்படி கட்டுறான்னா, இதுதான் நிரந்தரம், உலகம் தான் நிரந்தரம், வீடு தான் நிரந்தரம் போல அவன் ஃபவுண்டேஷன் போட்டு மாடி மேல மாடி கட்டுறானா. அதுதான் அந்த வார்த்தைக்கு அர்த்தம். நீங்க ஈஸியா புரிதல் போல வியாக்கியானம் பண்றவங்களுக்கு அந்த வசனத்துக்கு அர்த்தம் அதுதான். பேசுறது என்ன? ஓ, இந்த வீடெல்லாம் தற்காலிகமானது, இது மாயை, உலகமெல்லாம் ஒரு மாயை தான். நிரந்தரமானது, அசைவில்லாத ஒரு ராஜ்யம் உண்டு, அது பரலோக ராஜ்யம். ஆபிரகாம் அதை தேடினார். ஹல்லேலூயா! அவன் பேசுகிறான், ஆனால் செய்கை எப்படி இருக்கிறது? மாடி மேல மாடி கட்டுறா. ஸ்தோத்திரம். அஸ்திவாரம் பலமா போடுறான். எதுக்கு? இந்த உலகம்தான் நிரந்தரம் என்பது போல. பார்த்தீங்களா? லூக்கா சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம்